சில ஆசைபாசங்களை நீ தவிர்க்காம கர்மாவில இருந்து நீ வெளியே வர முடியுமானா முடியவே முடியாது. முடியவே முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். இன்னும் சொல்ல போனா சிவனை நேசிக்கக்கூடிய ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவனுக்கு வந்து ஆசைபாசங்கிறது மிக கம்மியா இருக்கணும். ஆசைபாசமே பெருசா வச்சிருக்க கூடாது. ஆசைபாசம் வச்சாலே உன்னை மாட்டி விட்டுருவான். நீ எனக்கானவு கிடையாது, ஓடிப்போ. எப்படி எனக்கானவு கிடையாது, நீ என் பேரை சொல்லிட்டு தர்ற. சிவன் வந்து ஆசையற்றவர். என்ன உனக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கோங்க. உனக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ தாண்டாதன்னு சொல்லுவான். அதுக்கு மேல வேணும்னா அதை நான் உனக்கு சேர்ப்பேன், நீ தேட வேண்டாம். எப்படி உனக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு சேர்த்துருவேன். நீ ஏன் அதை போய் தேடுற? இதுதான் சிவ சித்தாந்தம்னு சொல்றது. இந்த சிவனை சொல்லிக்கிட்டு நீங்க எல்லா ஆசையும் உள்ள வளர்ந்து வச்சுக்கிட்டு இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இதுல வேற கர்வம் அதெல்லாம் நிறைய இருக்கு. இல்லைன்னாலும் சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாது. கர்வம் உங்கள்கிட்ட இருக்கிற கர்வத்தை நீங்க என்னைக்கு போக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு உதவி பண்ணும். கர்வம் இருந்தாலும் உதவி பண்ண வரவே வராது. அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பெத்த மகளா இருந்தாலும் ஒன்றும் இல்லைம்மா, சிம்பிளா நான் ஒரே வார்த்தை தானே கேட்டேன். போயிட்டு வந்தீங்க, பக்தியும் சரியா இருக்கு இல்லையானா அதுக்கு பதில் சொல்லலை. இன்னொரு முறை போயிருக்கலாம்னு உடனே நீ அதுக்கு பதிலே சொல்லாம கண்ணீர் விட்டேன், அதுதான் கர்மா. எப்படி பதில் கூட சொல்லாம நீ கண்ணீர் விட்ட, அதான் உன்னுடைய கர்மா, உன்னுடைய தலைக்கணம்னு சொல்லுவேன். ஆமா, தலைக்கணத்தினால தானே நமக்கு அழுகையே வருது. அது இருக்கிறதுனால தான் நம்ம அழுகக்கூடிய இடத்துக்கு போறோம். தாங்கக்கூடிய மனநிலைமை இல்லாம கிடையாது, அது நீ சொல்றது. அந்த இடத்துக்கு நீ போய் உழுகுற, அழுகக்கூடிய இடத்துக்கு நீ போய் உழுகுற. புரியுதா? தாங்க முடியாதெல்லாம் கிடையாது. நம்ம முதல்ல அழுகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணுமா, நம்ம பெத்த பிள்ளையா இருந்தா கூட அழுதாதனப்பா பால் கொடுக்குறோம். நீ பெத்த பிள்ளையா இருந்தா கூட தொட்டில தூங்குதுன்னு வச்சுக்கோ, தூங்குச்சுன்னா நீ என்ன செய்வ? அது தூங்கிக்கிட்டு இருக்குன்னு பேசாம தான் இருப்ப. அது வாழ்னு கத்துனா தான் நீ தூக்கி போய் பால் கொடுப்ப இல்லையா? அது மாதிரி தானே எல்லாமே. வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, தொட்டில உறங்குற பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய குணப்பாவத்துல ஒரு தாய்மைங்கிற இடத்துல குழந்தையா இருக்கும்போது தான் நம்ம தாய்மை. பெரிய பிள்ளையா வந்துட்டா தாய்மை இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் உங்கள்ட்ட இருக்குல்ல, வித்தியாசம் இருக்குல்ல. அப்புறம் வித்தியாசம் இல்லாம இருந்தா நீ அழமாட்ட. 3 வயசு குழந்தைக்கும் 30 வயசு குழந்தைக்கும் ரெண்டுக்கும் ஒரே பார்வை இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ அழமாட்ட. பார்வை மாறிடுச்சுன்னா கண்டிப்பா நீ அழுதுதான் ஆகணும். அப்புறம் நான் தாங்க முடியலைன்னா எப்படி தாங்க முடியும்? இது நீங்க மாத்திரம் இல்லை, எல்லாரும் பெண்கள் எல்லாருக்கும் தான் சொல்றேன் நான். நீங்க வந்து உதாரணம் வெளிப்படுத்துறீங்க, இவங்கெல்லாம் வெளிப்படுத்தாம இருப்பாங்க. என்னம்மா நான் சொல்றது? இது எல்லாருக்கும் உகந்தது. இப்ப நான் சொல்றேன்னா, இவங்கெல்லாம் எல்லாம் இருக்கிறீங்க. நான் உங்களை வளர்த்தேன், பெத்தேன், வளர்த்தேன், உன்னைய படிக்க வச்சேன், உனக்காக நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? எல்லாம் நான் உருவாக்கி வச்சதில் நீங்கள் இருந்துக்கிட்டு இனி இந்த மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னா அந்த குழந்தைங்க இதெல்லாம் உங்களை செய்ய சொல்லிச்சா? நீயா செஞ்சு வச்சுக்கிட்டு, நீயா உருவாக்கி வச்சுக்கிட்டு, நீ அந்த குழந்தைய வந்து ஒரு இதில் நிற்கும் போது நான் செஞ்சேன்னா அந்த குழந்தைக்கு நீ செஞ்சது வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் போ வந்துடும்ல, வந்துடும். அதுக்கு அப்ப அந்த இடத்துல யாரு? நம்ம தான் கொண்டு போய் நிறுத்தணும். நம்ம செய்யறது பெருசு இல்லை, உருவாக்கி வைக்கிறது பெருசு இல்லை. அதை அந்த குழந்தைங்க வந்து அனுபவிக்க இடத்துல நம்ம வச்சிருக்கிறோமா அப்படின்னா இல்ல. 2 தடவை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னா 3வது தடவை நீ வாங்கி கொடுத்தா சாப்பிடுமா? தர்மம் பண்றத சொல்ற முடியாது. அதுதான் அந்த காலத்துல ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, இந்த கையில இருந்து கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது.
நீ என்ன செஞ்சாலும் அதை நம்ம வெளிப்படுத்தினால் அது நமக்கு உபயோகப்படாது. அதுக்கான மதிப்பு இல்லை. உபயோகப்படாது. புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம அதை வந்து எப்படி அன்பு காட்டுங்க, அன்பில் காட்டுங்க. உங்கள் குழந்தைங்க தானே, உங்கள் பிள்ளைங்க தானே. ஏய் நான் உன்னை இப்படி வளர்த்தேன்டான்னு சொல்கிறது விட்டுரு. புரியுதா? உனக்கு என்னமெல்லாம் பண்ணுனேன் அங்கேருந்து சொல்கிறத விட்டுரு. சொல்லக்கூடிய தன்மையை பிள்ளைய உருவாக்கி வச்சிருச்சுன்னா நீங்கள் தான் ஒரு பிள்ளைய உருவாக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் 1000 சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவங்கள அந்த வார்த்தையை சொல்கிற இடத்துல நீங்கள் கொண்டு போய் நிறுத்துவீங்க. அப்படி இல்லைங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பெத்த தாய்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா? என்னத்துக்கு எதிர்பார்ப்பு? என்ன இல்லைன்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுமா. எதிர்பார்ப்புங்கிறது வந்து யாருக்கு, இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு தான் இருக்கணும். தாய்க்கு இருக்கும். குழந்தைகளுக்கு தான் எதிர்பார்ப்பு இருக்கணும், தாய்க்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நீ தான் அவங்கள பெற்றிருக்க. புரிஞ்சுதானே சொல்கிறது? அவங்க உங்களை பெறல. அப்போது நீங்கள் தான் குழந்தைகளுக்காக பாடுபட்டாகணுமே தவிர அவங்க உங்களுக்காக பாடுபடுவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறதே தப்பு. எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. ஆமாம், தப்பு. நீங்கள் உங்களுடைய குணநிலையில மனநிலையில் வேணால் நீங்கள் சொல்லிக்கிறலாம். நாங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம், அவங்க எங்களை பார்க்காம யாரும்